எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் நடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். நீங்கள் தூரமாய் இருந்தாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சமீபமாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவன் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு உதவி செய்ய, ஒத்தாசை புரிய தேவனால கூடும் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் தேவன். சிலவழில் யோசிக்கலாம், அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா வாய்ப்பும் இருக்கிறது, தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று. இல்லை, இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர்களோடும் தேவன் இருக்கிறார். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த தேவனால கூடும், தேவனால கூடாது ஒன்றுமில்லை. வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 113 சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளோடு எவ்வளவாய் இருக்கிறார். கடந்த வாரத்துல நாங்கள் எங்களுடைய 20வது வருஷமாக எங்களுடைய வாலிப முகாமை நாங்கள் நடத்தினோம். 260 பிள்ளைகள் அதுல பங்கு கொண்டார்கள். ஒரு வாலிப முகாமை நடத்தும் போது பல லட்சம் ரூபாய் அங்கே தேவைப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் 20 வருஷமாக முகாமை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நாம் இதை ஆரம்பிக்கும் போது பணத்தோடு ஆரம்பிப்பதே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நிச்சயம். என்னால் 19 வருஷமும் எங்களுடைய முகாமை நடத்தி இருக்கிறார். கடினமான சூழ்நிலை தான், கஷ்டமான நேரங்கள் தான், ஒரு பக்கம் பணம் இல்லை என்ற அழுத்தங்கள், ஒரு பக்கம் வேலை பழுகுகள். ஆனாலும் அந்த வாலிப முகாமின் முடிவை நான் பார்த்த போது ஏராளமாய் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் தொட்டதை பார்த்தோம். பிள்ளைகள் தங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததை பார்த்தோம். பலருடைய வாழ்க்கையில விடுதலையை பெற்ற செய்திகள், சாட்சிகளை கேட்ட போது என் உள்ளம் பூரித்தது. ஆண்டவர் நமக்கும் தேவனாகத்தான் இருக்கிறார். இல்லை என்றதினால் எதுவுமே நடக்காமல் இல்லை. ஒருவேளையில நின்னிடத்துல கேட்டால் பணம் இல்லைதான், ஆனா நடக்க வேண்டிய ஊழியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கட்ட வேண்டியதெல்லாம் கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. காலத்து காலம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த வசனத்தை நான் நினைவு கொண்டேன். சிறியவனை தேவன் குப்பையிலிருந்து அங்கே தூக்கி விடுகிறார், எளியவனை ஆண்டவர் புழுதியிலிருந்து அவனை உயர்த்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் குறைவுள்ளவர் தான், ஆனால் உங்களோடு இருக்கிற தேவன் நிறைவுள்ளவர். நீங்கள் சிறியவன் தான், ஆனால் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஆண்டவர் உங்களோடு இருக்கும் போது எல்லா குறைவையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். உங்களை தேவன் நடத்தி செல்லுவார். இந்த வேளையில என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை என்று நீங்கள் ஒரு வேளையிலே கலங்கி நின்று கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கலாம், அவிசுவாசத்தில் நிறைந்து கொண்டிருக்கலாம். இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். உங்களையும் எந்த இடத்திலும் மேன்மைப்படுத்த, உங்களையும் தேவன் பயன்படுத்த, உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளையும் அற்புதங்களை செய்ய உங்கள் தேவனாகிய கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. ஆண்டவரே, என்னையும் நீர் ஆசீர்வதியும், என்னையும் பயன்படுத்தும் என்று நீங்களும் கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் அதை உங்கள் வாழ்வில செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் சிறியவர்களாக, எளியவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாய் இருக்கலாம். ஆண்டவரே, நீர் அவர்களை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். தேவன் பிள்ளைகளின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உங்கள் அன்பு கரத்துக்குள் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.